ஆதியாகமம் 1:28 பலுகி பெருகுங்கள் என்று அதை நான் வாக்குறுதி என்று உங்ககிட்ட சொன்னால் எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்பீங்க. புத்தாண்டு நாளிலே ஜனங்கள் அதை நன்றாய் பெற்றுக்கொள்கிறார்கள். ஒரு வாக்குறுதி என்றால் தேவனே தொடங்கி செயலாக்கும் ஒன்றை குறிக்கிறது. அதனால அதை குறித்து நான் ஒரு வித மெத்தனமாக இருக்க முடியும். அதை பெற்றால் நல்லது, இல்லை என்றால் அது என்னை பாதிக்காதுன்னு சொல்லி. ஆனால் அது நான் நமக்கு ஒரு கட்டளை என்று இப்பயும் சொல்கிறேன். அந்த புது வருஷ நாள்லையும் சொன்னேன். கட்டளை என்றால் என்ன? அதாவது இது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடமை. அந்த கடமையை நான் நிறைவேற்றவில்லை என்றால் அதற்கு விளைவுகள் உள்ளது. இயேசு விசுவாசிகளிடத்திலிருந்து தேவன் எதிர்பார்க்கிற இந்த பலுகி பெறுகிற எதிர்பார்ப்பை, கட்டளையை, கடமையை பற்றி பல உவமைகளிலே போதித்தார். லூக்கா 13 6 9 வரைக்கும் ஒரு மனுஷன் அத்தி மரத்தை நட்ட உவமையில பார்க்கும்போது 3வது வருஷத்துல அவன் வந்து கனியை தேடி அது கனி கொடுக்கவில்லை என்றால் அதை வெட்டும்படி கட்டளையிட்டான். லூக்கா 19 11-27 10 வேலைக்காரர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு மீனா கொடுக்கப்பட்டது. இந்த மீனா என்பது ஒரு சிறிய தொகை, 1/2 கிலோ. மத்தேயு 25 14-30 தாளந்துகளின் உவமையில 3 வேலைக்காரர்களுக்கு 5, 2, 1 தாளந்துகள் கொடுக்கப்பட்டது. அந்த தாளந்து என்பது மிகப்பெரியது. 34 கிலோ வெள்ளி அல்லது தங்கப்பை. 3 வெவ்வேறு நிலைமையில இருந்துச்சு. ஆனாலும் குறைஞ்சபட்சமா வாங்கினவன் கூட ஒரு தாளந்து என்பது $18,000 மதிப்புடையது. இந்த 3 உவமைகளிலும் என்ன எதிர்பார்க்கப்படுகிறது என்று இயேசு போதித்தார். எஜமானன் வருமானம், லாபம் அல்லது கனியை எதிர்பார்த்தார். கனி தராமலோ அல்லது பெருகாமலோ இருப்பதன் விளைவு மிகவும் கடுமையானது. தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தாளந்தை மறைத்த அந்த வேலைக்காரனுக்கு பயங்கரமான விளைவுகள் இருந்தது. மத்தேயு 25-26 அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே என்றான். அதற்கு பின்பு அந்த தாளந்தை எடுத்து அந்த தாளந்தை எடுத்து 10 தாளந்துகள் உள்ளவனிடத்தில் கொடுத்து விட்டு எஜமான் சொன்னான், பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகியவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று சொன்னான். நம்மிலே பெரும்பாலும் சோம்பலை பொறுத்துக் கொள்கிறோம். தேவன் பொறுத்துக் கொள்வதில்லை. அவருக்கு சோம்பேறித்தனம் என்பது துன்மார்க்கம், பொல்லாங்கு என்று சொல்கிறார். நமது பெரும்பாலான சபைகளிலே குடிகாரர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஆனால் சோம்பேறிகளை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் தேவனின் பார்வையிலே சோம்பேறித்தனம் என்பது குடிப்பழக்கத்தை விட மோசமான பாவம் என்று நினைக்கிறேன். 10 ஊழியர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரே ஒரு மீனா வழங்கப்பட்டது. மீனா என்றால் நான் நேரம், நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் என்று நான் யோசிக்கிறேன். நம்ம ஒவ்வொருவருக்கும் நமக்கு கொடுக்கப்பட்ட நாளிலே 24 மணி நேரம் எல்லாருக்கும் இருக்குது. இந்த பூமியில வாழ எல்லாருக்கும் ஒரு சில ஆண்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க பணக்காரனோ ஏழையோ, நம்ம ஆயுட்காலம் கொஞ்சம், ஆனா எல்லாருக்கும் ஒரு மாதிரி தான். அதிக பணம் இருக்கிறவனுக்கு நிறைய வருஷம்லாம் இல்லை. ஒரு நாட்டின் ஜனாதிபதிக்கும் உனக்கும் ஒரு நாளிலே 24 மணி நேரம் தான் இருக்கு. ஆனால் ஒவ்வொருவரும் ஒரு நாளிலே எவ்வளவு சாதிக்கிறோம் என்பது மிகவும் வேறுபட்டது. தாளந்துகள் என்றால் வரங்கள், பொருள் வளங்கள், வாய்ப்புகள். இது வெவ்வேறு மக்களுக்கு பரவலாக வேறுபட்டிருக்கலாம். ஆவியின் வரங்கள் வித்தியாசமானவை என்று படிக்கிறோம். ஆனால் யாருமே ஒரு தாளந்து கூட இல்லாமல் இருக்க மாட்டாங்க. உனக்கு எத்தனை தாளந்து, எந்த வகையான தாளந்து வழங்கப்பட்டாலும் உனக்கு வழங்கப்பட்டதற்கு ஏற்ப நீ பெருக வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அழுகை பற்கள் கடிக்கிறது அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் பல சமயங்களில் அதை பார்க்கலாம். சத்தியத்துக்கு மிக அருகிலே இருக்கிறவர்களுக்கு மட்டுமே இது பயன்படுத்தப்படுகிறது. சத்தியமே தெரியாதவங்களுக்கு இல்லை. இந்த பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அதுக்குள்ள நுழைவதற்கு எல்லா வாய்ப்புகளும் கிடைத்திருந்தன. ஆனால் வாழ்நாள் முழுவதும் வாசல் அண்டையே இருந்துவிட்டு அதை பற்றி எல்லா காரியமும் அறிந்திருந்தும் உள்ளே நுழையாதவர்கள் தான் இந்த அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும். அவங்க ஏன் பல்ல கடிக்கிறாங்க? ஓ, இதற்குள்ளே நான் இருந்திருக்கலாம், ஏன் கூட இருந்த சபைக்கு போனவே அங்கே உட்கார்ந்துருக்கான் இப்ப என்று புலம்பும் போது அவர்களுக்குள்ள மிக பெரிய கசப்பு இருக்கும். எனக்கு எவ்வளவு வாய்ப்பு கிடைச்சிச்சு, ஆனால் நான் அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. இன்றைக்கோ நான் வெளிப்புறத்தில் இருளிலே தள்ளப்பட்டேன் என்று கொடுமையான ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. இன்னொரு காரியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி தேவனால நிராகரிக்கப்பட்டு தள்ளப்பட்ட ஜனங்கள் மிக குறைந்த அளவு தாளந்து பெற்றவர்கள். சபைகளிலே அது உண்மை. அதிக தாளந்து உள்ளவர்கள், நிறைய தாளந்து பெற்றவர்கள் அதை கொண்டு ஏதாவது செய்கிறார்கள். ஆனால் ஒரு தாளந்து உள்ளவன் பல பேர் பின்வாங்கி செல்கிறார்கள். எனக்கு அதிகமா இல்லை, என்னால் அதிகம் செய்ய முடியாது, அதனால எதையுமே செய்ய மாட்டேன். இப்படிப்பட்டவர்கள் நிராகரிக்கப்படுவார்கள், வெளியேற்றப்படுவார்கள் தேவனால. நீ உனக்கு தாளந்து குறைவு என்று நினைத்தால், நான் அதிகம் செய்ய முடியாது, தேவனிடத்தில் அதிகம் எதிர்பார்க்க மாட்டார் என்று உன் பொறுப்புகளை குறைத்து மதிப்பிடாது. அது உண்மையே கிடையாது. உன்னிடத்தில் கொஞ்சம் இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் தேவன் உண்மை தன்மையை கோருகிறார். நீங்க வீட்டில் கொஞ்சம் 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 6-13 வரைக்கும் தயவு செய்து வாசிங்க. அதுல சோம்பேறித்தனத்தை குறித்து பவுல் எழுதுகிறத பார்க்கலாம். சுவிசேஷங்களிலே இயேசு தேவனால் முற்றிலுமாக நிராகரிக்கப்பட்ட 3 வகையான ஜனங்களை பற்றி பேசுகிறார். எண்ணெயை எடுத்துக்கொள்ளாத புத்தியற்ற கன்னிகைகள், தன் தாளந்தை புதைத்து வைத்து உபயோகப்படுத்தாத வேலைக்காரன், இயேசுவின் சகோதரர்களில் மிக சிறியவர்களாய் இருக்கிறவர்களுக்கு உதவாத ஒரு வெள்ளாட்டு கூட்டம். இவர்கள் அனைவரும் முழுமையாகவும் இறுதியாகவும் நிராகரிக்கப்பட்டனர். அவர்கள் நிராகரிக்கப்படுவதற்கு அவர்கள் அனைவருக்கும் பொதுவாக இருந்தது என்ன? அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆக்சுவலா ஒண்ணுமே செய்யல. அவங்க ஒன்றும் செய்யாமல் சும்மா இருந்தார்கள்.
நீ நிராகரிக்கப்படுவன்னா நீ செய்ய வேண்டியது அவ்வளவுதான். சும்மா உட்கார்ந்திருந்தா போதும். நீ நிராகரிக்கப்படுவாய். இது ஒரு ஜாக்கிரதையான, புனிதமான ஒரு சிந்தனை, ஒரு தீவிரமான எச்சரிக்கை உங்களுக்கும் எனக்கும். இந்த சல்தாகன்னு போட்டுட்டு நான் சபைக்கு போவேன், வருவேன் அப்படின்னு இருக்கும்போது, நாம் இயேசு கிறிஸ்து நமக்கு போதிக்கிறதை தயவு செய்து கேட்டு, இந்த நாளிலே மனம் திரும்புவோம். இந்த இடத்துல இருக்கிற யாருமே அந்த ஒரு சூழ்நிலைக்கு வரக்கூடாது என்று ஆண்டவர் அ அ விரும்புகிறார்.